செய்ய ஆண்டவரை உயர்த்தும்படியாக இந்த இடத்துக்கு கூடி வந்திருக்கிறோம். அப்படியே பிரசன்னத்தை அந்த இடத்துல முழுவதுமாய் அனுபவித்து ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு தருகிற வார்த்தையை பெற்றுக்கொண்டு செல்லும்படியா எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 3வது மாதத்தில் இந்த வாரத்தில் எங்களை நீங்கள் இந்த இடத்துல கூட்டிட்டு வந்த தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மனவாளனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் சொன்னது போல எங்கள் மகிழ்ச்சியின் மகுடமாய் நீர் இருக்கிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சித்து ஆண்டவரே, மான்கள் ஆண்டவரே நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காய் வாஞ்சித்து ஆண்டவரே இந்த இடத்திற்கு உம்மை நாங்கள் தேடி நாடி ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை காணும்படியாய் நாங்கள் ஓடி வந்திருக்கோம். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னத்தை நீங்கள் நிரப்பும்படியாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே ஆவியானவரின் அசைவாடுதல் இந்த இடம் முழுவதும் நிரம்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாடல் வேளையை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவரே பரத்திலிருந்து இப்படி பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உணர்ந்து அனுபவிக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்காய் சுமந்து வந்திருக்கிறோம் தாசருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துகிறவரே ஆண்டவரே இன்னைக்கு நீங்க எங்கிட்ட என்ன பேச சித்தமா இருக்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்க கிருபை செய்யுங்க. அதை நாங்கள் கேட்க எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே நாங்கள் செவிகளில் கேட்டு அதை மறந்து போகிறவர்களாய் அல்ல. ஆண்டவரே அந்த வார்த்தை எங்க இருதயங்களில் ஆண்டவரே கிரியை செய்யட்டும். அந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாய் தேவன் அந்த வார்த்தையை ஆண்டவரே அனுப்பும்படியே நாங்கள் கிருபையாய் உம்மிடத்துல கெஞ்சுகிறோம். ஆண்டவரே உடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்து ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லணும். உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஒருவேளை எந்த கவலைகளோடு நாங்கள் இங்கே வந்திருந்தாலும் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியே ஆராதிக்கும்படியே வந்திருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த கவலைகள் எல்லாம் நாங்கள் ஆண்டவரே ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஒரு நாள் நாங்கள் உங்களுக்காக ஆண்டவரே முழுவதுமாய் கொடுக்க தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்துல வந்துட்டா நீங்கள் எங்களுக்கானவைகளை பார்த்து கொள்வீங்கிற அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே நீங்கள் எங்களை வழி நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் இருந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா இங்க இருக்கிற எல்லாரையும் எடுத்து பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சந்தோஷமா இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நாம் சந்தோஷமாய் கரங்களை தட்டி மகிழ்ச்சியாய் பாடலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. எல்லோரும் கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. செபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ
இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. எல்லோரும் வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. சொல்லலாமே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. சொல்லுவோம். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. சொல்லலாம். போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. மரிக்க போவதை முன்னறிந்துமே என்னை மீட்க மரணத்தை ஏற்றுக்கொண்டாரே. சொல்லலாம். மரிக்க போவதை முன்னறிந்துமே என்னை மீட்க மரணத்தை ஏற்றுக்கொண்டாரே. சிலுவையினாலே பலியானாரே. பாவியான என் வாழ்வை மீட்டுக் கொண்டாரே. சிலுவையிலேயே பலியானாரே. பாவியான என் வாழ்வை மீட்டுக் கொண்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். எல்லோரும் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. எல்லோர் கரங்களை தட்டி
வாழ்க்கை பயணத்தில் முன் சென்றிட வாரந்தோறும் திருவிருந்தால் தாங்குகின்றாரே. வாழ்க்கை பயணத்தில் முன் சென்றிட வாரந்தோறும் திருவிருந்தால் தாங்குகின்றாரே. வியாதிகள் எல்லாம் குணமானதே, தெய்வீக சுகத்தை எனக்கு வாக்களித்தாரே. சொல்லலாம், வியாதிகள் எல்லாம் குணமானதே, தெய்வீக சுகத்தை எனக்கு வாக்களித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. திரும்ப பாடலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில். எல்லோரும் சொல்லலாமே, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம், வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையான். சொல்லலாமே எல்லோரும். வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. வேண்டும் போதெல்லாம் பதிலளிக்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஆமென். வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும். உங்க ஜெப வாழ்க்கை முழுவதிலும் ஒரு துணையா இருக்கிறார். கவலைப்படாதீங்க. நான் ஜெபிப்பேனா ஜெபிக்க மாட்டேனா அப்படி நல்லா அங்காய்க்க வேண்டாம். ஒருவர் துணையா இருப்பதனால நீங்க கட்டாயம் ஜெபிக்கலாம், ஜெபத்தில் விழித்திருக்கலாம், சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணலாம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணலாம். விசுவாச ஜெபம் சான்ஸே இல்லைங்க. எல்லா எல்லைகளையும் கடந்து செல்லுங்க. எதுவெல்லாம் உங்களுக்கு தேவை அதையெல்லாம் கொண்டு வருகிற ஒரு அற்புதமான ஆற்றல் சக்தி விசுவாச ஜெபத்திற்கு உண்டு, நெருக்கடியான வேலையில. ஆமென். அதனால நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? மாம்சமான யாவரும் அவரண்டை வருவார்கள். ஏதோ உங்களை மட்டும் வாழ்த்துவதற்காக, உங்களை மட்டும் உயர்த்துவதற்காக மட்டும் அவருடைய நோக்கம் இல்லை. உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாருன்னு சொல்லுச்சுன்னா ஒரு மாம்சம் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அவரண்டை வருவார்கள், அவரை தேடுவார்கள், அவருக்கு அவர் செவி கொடுப்பார். அந்த வெளிச்சத்தோடு ஜெப அறையில ஜெபத்தை எல்லாம் பாருங்க. அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஆமென். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. ஓ, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்ததே. சொல்லலாமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்ததே. நன்றி அப்பா நல்லவரே,
என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. எல்லோரும் கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, சொல்லலாமே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, சொல்லலாம் எல்லோரும். விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. எல்லோரும் புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோய் நீர்தானையா, என்னையும் கண்டீரையா, எல்லோய் நீர்தானையா, என்னையும் கண்டீரையா, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்ததே. சொல்லலாமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மையை நம்பி உள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மையை நம்பி உள்ளோ. பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே, பூரண சமாதானரே போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்ததே. சொல்லலாமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்ததே. எல்லோரும் சொல்லலாம். நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும்
வல்லவரே ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஓ ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாமே, தள்ளாட விடவில்லையே, Yes, Lord. தாங்கிய நடத்தினீரே. இன்னொரு முறை சத்தமா, என்னை தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. ஒரு முறை சத்தமா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழின்ற பாட்டு பாடு, புயல் இன்று ஓய்ந்த புதுராகம் பிறந்ததே. புகழ்கின்ற பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்த புதுராகம் பிறந்ததே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, ஓ என்றும் என்றும் வல்லவரே, ஓ என்றும் என்றும் வல்லவரே. என்றென்றும் நல்லவர், என்றென்றும் வல்லவர். உங்களுக்கு ஒரு விசேஷம், உங்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு பக்தி விருத்தி, கர்த்தருக்கு மகிமையா. என்ன மத்தியில் தம்பி செல்வகுமார் இருக்கிறாங்க. அதாவது நல்ல அறிமுகமான தம்பி. சின்ன வயசுலேருந்து எனக்கு அவங்களோடு இருக்கிற ஒரு பழக்கம். கர்த்தர் அந்த மகனை எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி இன்றைக்கு ஒரு உயர்வான ஆசீர்வாதமான நிலைமையில கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்கிற ஒரு அற்புதமான சாட்சியை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வாங்க. ஆமென். நம் கரங்களை தட்டி தம்பி செல்வத்தை வரவேற்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நான் பிளான் பண்ணி இங்கே வரல, ஓப்பனாக சொன்னால். ஆனால் ஆண்டவர் எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார், நான் இங்கே போவேன், நான் சாட்சி கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் எங்கள் முன்னாடியே பேசியிருந்தார். அந்த ஷைனோடு தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அக்கா வந்து கேட்குறப்ப அதை இன்னும் 100% ஆண்டவர் உறுதி செஞ்சுட்டார். அவியானவர் எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் ஊருக்கு வரணும்னு பிளான் பண்ணப்பவே ஆண்டவர் இந்த இடத்துல நான் நின்று பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு காரியத்தை காட்டினார். ஸோ 100% ஷியோரோடு அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்னை உயிருள்ள சாட்சியாக வச்சிருப்பதற்காக முதலாவது தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் நான் செலுத்துகிறேன். ஆண்டவர் சாதாரண ஒரு ஃபேமிலியில் ஆண்டவர் என்னை 2வது பையனை எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு செல்ல பையனை ஆண்டவர் என்னை வச்சுருந்தார். ஆனால் இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலும் நான் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தேன், ஆண்டவரோட காரியங்களிலும் ஈடுபாடோடு இருந்தேன். ஒரு பக்கம் என்னை ஆண்டவர் ஆவியில் நடத்தி கொண்டே வந்தார், ஒரு பக்கம் மாம்ச மனுஷனை நான் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தேன். சின்னதுலேருந்தே சொல்லப்போனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக வரைக்கும் மாம்ச மனிதன் எப்படியெல்லாம் போஷிக்கப்படணுமோ எல்லாவற்றிலும் போஷிக்கத்தக்கதாக என்னை நடத்தினார் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக வரைக்கும். ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, என்னோடய உள்ளான ஆவி மனிதனை ஆண்டவர் சின்னதுலேருந்து என்னை டெவலப் பண்ணிட்டு வந்ததை நான் இப்போ கண்கூட பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவங்களுக்கு உரிய சீசன் இருக்குது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குது, ஆண்டவரோட திட்டம் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்கள் சீசன் ஸ்டார்ட் ஆகும். அது தெரியாத வரைக்கும் உங்கள் சீசன் ஸ்டார்ட் ஆகாது. அது யாராவது இருக்கலாம். ஆண்டவர் உங்களை நடத்துவார், எல்லாவற்றிலும் நடத்துவார். பட் உங்கள் மேலே என்னைக்கு ஒரு அழைப்பு இருக்குது, ஒரு நோக்கத்தை ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிறாருங்கிற அந்த புரிதலும் அந்த வெளிப்பாடும் உங்களுக்கு வர வரைக்கும் உங்கள் சீசன் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதை தான் முக்கியமாக சொல்ல போகிறேன். என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் வளர்ந்து கொண்டு வரேன். பெருசாக என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்திங்கன்னா எல்லாவற்றிலும் நான்
கொஞ்சம் பேக்கில் தான் இருப்பேன். படிப்புலேயும் சரி, கொஞ்சம் ஆண்டவர் படிப்பில் ஒரு ஞானத்தை கொடுத்துருந்தாலும் படித்து நல்லா ஒரு டிகிரி வாங்க உதவி செஞ்சார். அப்புறம் வேலைக்கு போகணுன்னு எங்கள் அப்பா என்னைய வந்து வேலைக்கு போன்னு சொன்னதே கிடையாது. கிட்டத்தட்ட நான் டிகிரி முடித்து ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் வீட்டில் தான் இருந்தேன். எல்லோரும் சொல்லுவாங்க, என்னடா இப்படியே இருந்தால் என்னடா பண்ண போகிற, என்ன செய்ய போகிற, என்ன பண்ண போகிற அப்படின்லாம் கேட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு, கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ். அதுக்காக நான் ஒரு வேலைக்கு போனேன். கல்யாணம் பண்ணுங்கிற ஸ்டேஜ் வந்தது. ஆனால் ஆண்டவர் அங்கேயும் என்னை மகிமையாக வச்சார். நான் ஒரு குடும்பத்தில் மாப்பிள்ளையாக நான் போகிறேன். அவங்கெல்லாம் வெல் டு ஃபேமிலி. ஈவன் எங்கள் அப்பாவும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தவங்க தான். பட் எனக்கு ஒரு சரியான வேலை இல்லை, சரியான ஒரு சம்பளம் இல்லை. அப்படி தான் ஆண்டவர் என்னை கல்யாணத்தை வரைக்கும் ஆண்டவர் நடத்தினார். ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சு, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், பிரைட்டான ஒரு எதிர்காலம், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்காருன்னு எனக்கு உறுதியான ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அதில் நான் கடந்து போனேன். அப்போது என்னோடய மாமனார்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன். நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி, எனக்கு ஒரு ஃபேமிலின்னு ஆண்டவர் ஒன்று கொடுத்தாருன்னா அதுக்கு உண்டான தேவைகளை சந்திக்கிறதுக்கு பணத்தையும் அவர் சேர்த்து கொடுப்பார். என்னுடைய சம்பளத்துலேயோ இல்லை எங்கள் அம்மா அப்பா சேர்த்து வச்சுருக்கிற பொருளாதாரத்துலேயோ இல்லை வேறு காரியத்துலேயோ என்னுடைய ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய சந்ததி இல்லை. எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாருன்னா அதற்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாருன்னு. என்னோடய ப்ரொவிஷன் எங்கள் அம்மா அப்பாட்ட இல்லை, என் வேலையில் இருந்தல பரலோகத்தில் இருக்குன்னு இதை தான் ஒரே ஒரு காரியமாக சொன்னேன். அப்போது அவங்க எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்ச ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் என்னை உருவாக்கி கொண்டு இருந்தார். ஒரு சபையில் நான் அங்கத்திலராக இருந்தேன். அந்த சபையில் முக்கியமாக ஒரு காரியத்தை பண்ணாங்க. அங்கே வந்து யங் கப்புள் ப்ரேயர் ஃபெலோஷிப்னு ஒன்று இருந்தது. புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லை கல்யாணமாகி ஒரு 10-15 வருஷம் இருக்கிறவங்களுக்கு யங் கப்புள் ஃபெலோஷிப்புன்னு சொல்லி அந்த ஃபெலோஷிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. வாரத்தில் ஒரு நாள் மீட் பண்ணுவோம். வாரம் ஃபுல்லாக தெரியும், இங்கே இருக்கிற சூழ்நிலை வேலையெல்லாம் எனக்கு தெரியும். எவ்வளோ கடினமாக நம்ம உழைக்கிறோம், வாரம் முழுவதும் எப்படி உழைக்கிறோன்னு தெரியும். அந்த வீக்கெண்டு ஒரு 1 or 2 days லீவ் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் சண்டே மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அப்படி தான் என்னோடய லைஃப்பும் போச்சு. அந்த ஃபெலோஷிப்பில் நான் இருந்தனால ஆண்டவர் என்னை விசுவாசத்தில் பலப்படிமடியாக செஞ்சார். ஒரு பக்கம் மாம்சமும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்துச்சு, ஒரு பக்கம் ஆவியும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்துச்சு. அதை தான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வசனத்தை காட்டி நான் என்னோடய சாட்சியை முடிக்க விரும்புகிறேன். அப்படி தான் நான் இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு 1.5 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கம்பெனியில், அந்த இண்டஸ்ட்ரியிலையும் கூட. என் மேனேஜர் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுட்டு போனேன் ஒரு சில காரியங்கள்லாம். இதெல்லாம் என்னப்பா, அதெல்லாம் புரியல, சொல்லிக் கொடுன்னு. அவன் எனக்கு 2-3 ஹிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தான். அதை வச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆகிட்டு ஜாயின் பண்ணி ஒரு 2nd டேன்னு நினைக்கிறேன், என் மேனேஜர் என்னை கூப்பிட்டு செல்வகுமார், நான் வேலைக்கே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் என்னன்னு தெரியல, ஏரியா மேனேஜர் வந்து உன்னை தான் வேலைக்கு எடுக்கணும்னு சொல்கிறாரு, உனக்கு பின்னாடி ஏதோ ஒளி ஓட்டம் தெரியுதா அப்படின்னாரு. என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை இதுதான். அந்த மேனேஜர் என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவர்கிட்ட நான் முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு. ஸோ அப்படி சொல்லியும் அவர் ஃபஸ்ட்டு டே என்கிட்ட என்ன சொல்கிறாரு, உன்னை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் இவர் எடுக்க சொன்னார் அப்படின்னு. அது பெரிய ஆச்சரியந்தான். அந்த வேலையில் ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். நான் இதில் பொருளாதாரத்தை குறித்து நான் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னு தான் சொல்லுவேன். நான் உங்கள்கிட்ட சொல்கிறப்ப எனக்கு புரியும். அந்த வேலையில் இருக்கிறப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த வேலையில் இருந்தேன். கரெக்டாக ஒரு 1 year கம்ப்ளீட் ஆன உடனே எனக்கு ஒரு ஓவர்சீஸ் ஜாப் ஒன்று வந்துச்சு. அதில் செலக்ட் ஆகிட்டேன். அதான் ஃபஸ்ட்டு நான் வந்து வெளிநாடு போகிறது. ஆண்டவருடைய கிருபையில் அந்த வாங்கினோன்னே எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் நிறைய பர்சனலாக சில கடன்கள் இருந்தேன், வீட்லேயும் கொஞ்சம் கடன்கள் இருந்தது. எப்படியாவது அடைச்சிடணும், எப்படியாவது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு வெளிநாடு போய் வேலை செய்யணுன்னு. நான் எங்கேயுமே ட்ரை பண்ணலை. என்னோடய ரெஸ்யூமை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. நான் செலக்ட் ஆகிட்டேன் டைரெக்டாக அந்த கம்பெனியில். செலக்ட் ஆன உடனே சரி ரொம்ப சந்தோஷத்தில் இருப்போம். வீட்டில் எல்லாம் சொல்லி ப்ரேயர்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கம்பெனிலேருந்து வீசா வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 2 மாதம்னு நினைக்கிறேன்.
வீசா வரும்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் கழித்து தான் வந்துச்சு. அந்த 1 வருஷம் கேப்பில் ஆண்டவர் நடத்தின சத்தியம், அதாவது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல ஆசீர்வாதங்களுக்கும் முக்கியமாக சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் யாருக்கெல்லாம் அனுபவமாக இருந்துச்சோ தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு சத்தியத்துக்குள்ளும் ஆவியானவரை நடத்தி கொண்டு போகிறத நான் பார்த்தேன். அப்போ அந்த சத்தியத்தில் ஒரு சத்தியம் என்னென்னா, 1 கொரிந்தியர் ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஆண்டவர் குறித்தான விசுவாசம் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நன்மைக்கு ஆண்டவர் உங்களை செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கடைசியில் இருக்கிற அன்பு இருக்குல்ல, இது எல்லாம் வச்சிலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான விசுவாசம் இருக்கலாம். எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது, வேலை வேணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக ஜெபிச்சுட்ருக்கிறீங்க, ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் கொடுப்பாருன்னு, அது விசுவாசம். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஆண்டவர் கொடுத்துட்டாருங்கிறது நம்புறது தான் அதாவது விசுவாசங்கிறது. நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்காக வேண்டி இருக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு கிடைக்குங்கிறது விசுவாசம். ஆண்டவர் எனக்காக அதை செய்வார் அப்படின்னு. ஆனால் நம்பிக்கைங்கிறது அதை செஞ்சு முடிச்சுட்டாருன்னு நம்புறீங்க, அது ஒரு நம்பிக்கை, அது அடுத்த ஸ்டேஜ். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது ஒன்று, ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீங்கள் ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு அப்பா, அதில் எந்த மாற்றமும் இல்லை, நான் உங்களை சேவிப்பேன். இது இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, 3வது ஸ்டேஜ், இதுதான் பெருசுன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த சத்தியத்தில் நடத்தினார். இந்த 1 வருஷத்தில் நான் அதிகமாக அறிக்கையிட்டது இதுதான், ஆண்டவரே எனக்கு நீங்கள் வீசா கொடுத்தாலும் கொடுக்காட்டையும் நீங்கள் எனக்கு தகப்பன், நான் உங்களை சேவிப்பேன், உங்களை ஆராதிப்பேன், அதில் அன்பில் எந்த மாற்றமும் இல்லை, நான் உங்களை நேசிக்கிறது, நீங்கள் என்ன நேசிக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதை நான் அறிக்கை செஞ்சுட்டே இருந்தேன். கரெக்டாக 1 வருஷம் 2 மாதம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீசா வந்தது. நான் வந்து சவுதி போனேன். சவுதி போன உடனே வெரி செகண்ட் ஆர் தேர்ட் டே நான் போய் ஜாயின் பண்ணி ஒரு சபையில் ஆண்டவர் என்னை அங்கத்தினராக கொண்டு போனாங்க. சொல்லப்போனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, நேற்று தான் நான் வந்து என்னோடய சபையில், நான் இருக்கிற சபையில் நான் ஆர்டினேஷன் வாங்கினேன் ஒரு டீக்கனாக. ஆமாம், நேற்று அந்த முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன் நான். பெரிய கிருபை அது. ஸோ ஆண்டவர் எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார், இது நடக்கும், இது போகும் அப்படின்னு. இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு நான் சுட்டி காட்டி விரும்புகிறேன், அது உங்கள் ஆவியில் உங்களை பலப்படுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஆனால் அந்த சபையில் போய் சேர்ந்தேன். அந்த சபையில் கொஞ்ச நாள் அப்படியே வாழ்ந்துகிட்டே வரோம். அங்கே சபைகள் உங்களுக்கு தெரியும், அந்த தேசத்தில் சபைகள் இன்னும் திறக்கப்படலை, இன்னும் ஓப்பனாக இல்லை. மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸை காட்டிலும் அந்த கண்ட்ரி சவுதி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரி. அங்கே வந்து எல்லோரும் லீகலாக எதுவும் இல்லை, நம்ம உள்ளே வந்து நம்ம ரூம்குள்ளே ஆராதிச்சுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் இது வரைக்கும். ஸோ இங்கே நீங்கள் இவ்வளோ விடுதலையோடு ஆராதிக்கிறது அங்கே வந்தீங்கன்னா தெரியும். ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கிற சவுண்டு கொஞ்சம் கூட வெளியே போகாது. அப்படி தான் நாங்கள் ஆராதிச்சுட்ருக்கோம் இது வரைக்கும். இதே மாதிரி எல்லா செட்டப் இருக்குது, ஆனால் சவுண்டு வெளியே போகாது. இங்கே நம்ம இறங்குறப்பவே நம்ம ஆராதிக்கிற சவுண்டு நம்ம கேட்குது. நிறைய புறஜாதி மக்கள் உள்ளே வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும். பட் அங்கே அப்படி கிடையாது. ஒரு அறைக்குள்ளே இருந்தால் எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க வந்தாலும் ஒரு அறைக்குள்ளே இருக்கும், சவுண்டு வெளியே போகாது. அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் ஆண்டவர் ஆராதிச்சுட்ருக்குறோம். அந்த சபையோட பேர் பெத்தேல் கிரைஸ்ட் ஆஃப் சர்ச். அந்த சபையின் மூலமாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துதல் சொல்கிறேன். சபையோட பாஸ்டர் பேர் வந்து ரகு, பாஸ்டர் அம்மா ஹெலன் சிஸ்டர். அவங்க தான் எங்களை வழி நடத்திட்டு வராங்க. அவர் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிற ஒரு மனுஷன். அவரோட லைஃப் பார்த்திங்கன்னா பெரிய மெராக்கல். ஆண்டவரை அண்ணன் சொன்னாங்க, நான் ஆராதனை வந்து உட்காரப்பவே ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருந்ததை நான் பார்த்தேன். என்னால் கண்ணீரை அடக்க முடியல. அப்படிப்பட்ட பிரசன்னம் இங்கே இருக்கிறத நான் உணர்கிறேன். நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் அதை உணர்றீங்களோ இல்லையோ, ஆண்டோட பிரசன்னம் உங்கள் கூட எப்பவுமே இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லவே இல்லை. அவர் ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆண்டவர் உங்களை விட்டு விலகிறதே இல்லை. நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும், அதை அனுபவிக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார்.
அப்படி தான் ஆண்டவர் உங்களை வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சபையில் சேர்ந்தேன். அந்த சபையிலேருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பார்த்திங்கன்னா அங்கே எப்படின்னா எங்களை வீக்கெண்ட் மாத்திரம் நாங்கள் சபைக்கு போக மாட்டோம், வீக் டேஸ்லேயும் சபைக்கு போவோம். ஸோ அண்ணனுக்கு அண்ணன் இங்கே எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, ஆனால் வீக் டேஸ்லேயும் சபை எங்கேஜ்டாக இருந்துச்சுன்னா அது சபைக்கு தான் ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரேயர் இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல ப்ரேயர் இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் வேலைக்கு போவாங்க, ஆனாலும் ஓடி வருவாங்க ஆண்டவருக்காக. எல்லோரும் இல்லை, பட் முடிஞ்சவங்க வருவாங்க. அந்த ஒரு காரியம் எங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்காங்க. அங்கே போத்த ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை தான் தேசத்தில். அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் அதாவது அவங்க எந்த பேக்ரவுண்டில் இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவருக்காக சேரணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்க. அவங்கள எல்லாத்தையுமே ஆண்டவரை அந்த சபையில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்குது. நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் அவங்க சம்பாதிக்கிறதுலையும் சரி, மற்ற காரியங்களையும் சரி, வீட்டு காரியங்களையும் சரி, அவங்கள ஆசீர்வாதமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன, அவங்க வீக் டேஸ் ஃபுல்லாக எங்கேஜாக இருப்பாங்க, ஒரு ப்ரேயரில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரியம். அப்படி தான் ஆண்டவர் வச்சுருந்தார். நான் என்னோடய ஃபேமிலி அங்கே எடுக்கணும்னு பிளான் பண்ணேன். அப்போ நான் இருந்த சம்பளம் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஃபேமிலியை கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு போதுமான சம்பளமாக இல்லை. ஸோ அந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஜாயின் பண்ண கம்பெனியில் ஒரு 3.5 வருஷம் ஓடிடுச்சு. அப்போ வேறு கம்பெனி மாறணும் அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியமாக இருந்துச்சு. அப்போ இருந்த ஒரு லேபர் லா பிரகாரம், ஹெச்ஆர் லா பிரகாரம் வேறு கம்பெனிக்கு போக முடியாது. நான் இருந்த ஒரு வீசா அந்த மாதிரி வீசா. ஆனால் ஆண்டவர் நான் வேறு கம்பெனிக்கு போகணும்னு சொல்லி அந்த சட்டத்தையே மாற்றுறாரு ஒரு குறிப்பிட்ட நாளில். அப்போ அந்த சட்டம் மாறினதுக்கப்புறம் இமீடியட்டாக நான் வேறு கம்பெனிக்கு போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க 2 வருஷம் கூட முடியல, பட் என்னோடய சம்பளம் கிட்டத்தட்ட 2.5 மடங்கு ஆண்டவர் உயர்த்தினார். இன்றைக்கி நான் ஃபேமிலியோடு அங்கே இருக்கேன். ஆண்டவரோட நாம மகிமைக்காக சொல்கிறேன். என்னோடய ஃபேமிலியில் இன்னொரு அடிஷனும் வந்துருச்சு. அந்த அடிஷனையும் போஷிக்கத்தக்க ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கி நான் ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்படி தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற சூழல், வேலை, நான் எதிர்பார்க்காத, நான் எண்ணி பார்க்காத ஒரு வேலை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. நான் ஃபேமிலியை கொண்டு போய் வைக்கிறேன்னு எனக்கு நம்பிக்கையும் ஒரு சில நாளில் போயிடுச்சு. ஏன்னா கம்பெனி மாற முடியாது, வேறு கம்பெனி மாறினா தான் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கிடைக்குங்கிறதையும் அந்த இடத்துல எனக்கு சுத்தமாக அற்றுப்போச்சு. ஆனால் ஆண்டவர் அந்த லாவை மாற்றினார், நான் வேலையை மாற்றினேன். ஒரு 2.5 வருஷத்தில் என்னுடைய சம்பளத்தை பார்த்திங்கன்னா ஒரு 2.5-3 மடங்கு பக்கம் ஆண்டவர் உயர்த்தினார். இன்றைக்கி ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக சொல்கிறேன், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. முக்கியமாக ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடாதீங்க. இந்த பொருளாதார ஆசீர்வாதம்லாம் என்ன சொல்கிறது, இசைக்க என்ன சொல்கிற மாதிரி அதில் கொசுறு கூட கொடுக்கப்படுறது. அதுக்காக ஆண்டவரை தேடாதீங்க. எதுக்காக ஆண்டவர் தேடினா, ஆண்டவர் ஒரே ஒரு வசனத்தையும் இன்னொரு சத்தியத்தையும் சொல்லி நான் என்னோடய சாட்சியை முடிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார், என்னை உயர்த்தினார். இன்றைக்கி நான் ஃபேமிலியோடு அந்த தேசத்தில் அந்த சபையில் சாட்சி உள்ள குடும்பமாக எங்களை வச்சுருக்காரு. எங்களை நாங்கள் குடும்பமாக அங்கே வச்சுருக்கிறதுக்கு நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் நான் ஃபேமிலி இல்லாமல் இருந்தேன் அங்கே சவுதியில். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, ஏன்னா இப்படி காசு சேர்த்து வச்சு என்னடா பண்ண போகிறேன், ஃபேமிலியை கூப்பிட்டு வரலாம் இல்லைடா, ஃபேமிலியோடு இல்லாமல் ஏன்டா. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என் சூழ்நிலை, சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில் இல்லை. நடுவில் நிறைய தடைகள் வந்தது. மிகப்பெரிய சாட்சி என்னென்னா, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மாமியார் ஃபேமிலியில் ஆண்டவர் சாட்சியாக சொல்கிறேன், வெளிநாடு போன முதல் மாப்பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எங்கே நிராகரிக்கப்பட்டனோ அதே இடத்துல ஆண்டவர் என்னை உயர்த்தி இன்றைக்கும் அவங்க கூட சமாதானமாக இருக்கும்படியாக வச்சுருக்கிறார். நான் இது வரைக்கும் அவங்க மேலே அவங்க இப்படிலாம் செஞ்சாங்க, வேண்டான்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கசப்பு என் இருதயத்தில் இல்லை. அந்த ஒரு இருதயத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருந்தார். யார் என்ன செஞ்சாலும் அமைதியாக போயிடுவேன், எந்த ஒரு கசப்பும் நான் வச்சுக்க மாட்டேன். அந்த ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஸோ யாரும் மேலேயாவது கசப்போ அந்த மாதிரி காரியங்கள் இருந்தால்
தயவுசெய்து அதை உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. அந்த கசப்பு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு ஒரு பெரிய தடை. நீங்கள் அப்படி ஒரு எண்ணமோ அப்படி காரியம் வந்துச்சுன்னா வேதத்தை வாசிங்க. அந்த எண்ணம் உங்களை விட்டு போகிற வரைக்கும் விடாதீங்க. அந்த கசப்பு வைராக்கியம் ரெண்டும் ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடை. அதில் நான் ஆண்டவர் உறுதியாக இருக்க செஞ்சார். அப்படி நடத்தினார். ஃபேமிலியில் ஒரு ஆசீர்வாதம், பசங்க அவங்களும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எனக்கு 2 பேருமே பிளஸ்ஸிங். இப்போது ஒரு அடிஷன் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணலை, ஆனால் நாங்கள் விரும்பினோம் அதை. 2 பசங்க எனக்கு. 3வது அடிஷன் ஆண்டவர் நாங்கள் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டோம். 3வது பொண்ணு. அது ஆண்டவர் சொல்லிட்டார் முன்னாடியே. போய் டெஸ்ட் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அங்கெல்லாம் வந்து 3-4 மந்த்ஸில் சொல்லிடுவாங்க என்ன ஜெண்டர் அப்படின்னு. நான் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் போய் டெஸ்ட் போயிட்டு வந்தோம். அதையும் சொன்னார். ஆண்டவர் சொன்னார். எல்லோரும் சொன்னாங்க அங்கே வந்து எப்படின்னா, நான் எத்தனை பேர் என் கூட இருக்காங்களோ அதுக்கு நான் டேக்ஸ் கட்டணும். ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லி கிட்டத்தட்ட மாதத்துக்கு நான் 1200 ரியால் பே பண்ணுறேன் மாதம். கிட்டத்தட்ட ஒரு 25,000 - 26,000 மாதம். இப்போ 3வது வந்ததுன்னா அதுக்கும் சேர்த்து நான் பே பண்ணணும். ஆனாலும் அதுக்கு மேலே தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. இதுக்கு மேலே எவ்வளோ டேக்ஸ் போட்டாலும் அந்த டேக்ஸ் இருக்குல்ல, அதை காட்டிலும் பல மடங்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் பலனை தருவார். அப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அதுதான் என்னோடய விசுவாசமும். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது அப்படின்னா, எனக்கு குடும்பத்தில் ஒரு தேவை இருக்குன்னா அதை செய்கிறது அவர்னால தான். என்னுடைய சம்பளத்தினால இல்லை, என்னுடைய வேலையினால் இல்லை. இது என்னுடைய பெரிய பிலீவ். ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அது என்னுடைய சுய பலனால் இல்லைங்கிறத நான் ரொம்ப அடிக்கடி ஆணித்தரமாக நான் ஆண்டவருக்கு முன்னாடி நான் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்படி தான் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஆண்டவர் இன்னொரு விஷயத்தை 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வருவேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லணும்னு சொன்னார் இல்லையா, அதை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிடுவோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு விளங்க செஞ்சார். இது கண்டிப்பாக சொல்கிறேன், இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் ஆவியில் நீங்கள் பலப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு போய் தியானிங்க. 22வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும். இதில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்ன வார்த்தை 29வது வசனம். நான் படிக்கிறேன். கலாத்தியர் 4வது அதிகாரம் 29வது வசனம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இந்த பேசேஜ் 22லிருந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் 3 எக்ஸாம்பிள் இங்கே வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஆபிரகாமோட சந்ததி இஸ்மவேலையும் ஈசாக்கையும் சொல்கிறாரு. அடுத்தது இப்போ இருக்கிற நம்மளையும், புறஜாதியாகிய நம்மளையும், இப்போ இருக்கிற யூதர்களையும் காட்டுறாரு. 3வது ஒரு காரியம் காட்டுறாரு. அந்த காலத்தில் இருந்த மாதிரி தான் இப்பவும் நடந்துகிட்ருக்குது. 29வது வசனம் அதை தான் சொல்லுது. மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை ஆளுகிறான். அது என்ன சொல்கிறாருன்னா, இப்பொழுதும் நடந்து வருகிறது. இப்பவும் அப்படி தான் நடந்து வருது. நீங்கள் ஆபிரகாமோட சந்ததி எடுத்து பார்த்தீங்கன்னா, அகாருக்கு பிறந்தது மாம்சத்தின்படி. 2 பேரும் மாம்சத்தில் தான் பிறந்தாங்க. ஆனால் ஈசாக்கு ஆண்டவர் சொல்கிறாரு ஆவியின்படி பிறந்தவன் சொல்லிட்டு இல்லையா. வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறது மூலமாக பிறந்த ஒரு சந்ததி. இன்னொரு சந்ததி மாம்சத்தினோட பலனால் பிறந்த ஒரு சந்ததி. 2மே மாம்சத்தில் வந்தது தான். அடுத்தது ஒரு பேரை காட்டுறாரு. இப்போ இருக்கிற யூதர்கள் எவ்வளவோ வேலைகள் ஒழுங்கும் கிரமமாக. நான் இருக்கிற தேசம் வந்து ஒரு அரபு தேசம்னால அங்கே இருக்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரு புனித பூமி அதுதான். அங்கே எக்ஸாக்டாக அந்த சிட்டியில் தான் நான் இருக்கிறேன். ஜெத்தாங்கிற ஒரு சிட்டியில் தான் இருக்கிறேன். அங்கே வர்றது எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மெக்கா மதீனாவுக்கு வரவங்க எல்லாம் அவ்வளவு பக்தியோடு வருவாங்க. அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க, அவ்வளோ தாழ்மையாக இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரே ஒரு துண்டை ஒயிட் துண்டை மேலே போட்டிருப்பாங்க. வேறு ட்ரெஸ்ஸே இருக்காது. கீழே ஒரு ஒயிட் துண்டை கட்டியிருப்பாங்க. அந்த மெக்காவுக்குள்ளே போகணுன்னா அதுதான் ட்ரெஸ், போய் ப்ரேயர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பக்தியுள்ள சந்ததி அவங்க. அங்கே வர்றது எல்லாம் அவ்வளவு பக்தியாக வருவாங்க. சொல்லப்போனால்
அங்கே அவங்க நம்ம மேலே காட்டுற அன்பும் மரியாதையும் நம்ம ஊரில் அது கிடைக்கவே கிடையாது, நம்ம ஃபேமிலியிலே கிடைக்காது, அப்படி தான் சொல்லணும். அவ்வளவு அன்பாக இருப்பாங்க, அவ்வளவு நேசிப்பாங்க மற்றவங்கள. அவங்க போனால் ஒருத்தங்களை பார்த்தோன்னு அவ்வளோ அழகாக விஷ் பண்ணுவாங்க, எப்படி இருக்கிறீங்க, அவங்க சொல்கிறது அவ்வளோ நல்லா அழகாக விசாரிப்பாங்க, எப்படி இருக்காங்க, ஃபேமிலி எப்படி இருக்கு, இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அவ்வளவு அன்பாக இருக்கிற ஒரு இடம், எல்லாம் முஸ்லீம்களுக்கு ஒரு புனித இடம் அது. அங்கே தான் நான் இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இருக்கிற சூழலை சொல்கிறாரு. இப்போ எப்படி இருக்கோம், நம்ம வந்து விடுதலையாக புறஜாதிகள் இன்னும் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு பக்கம் யூதர்கள் 4 வேளை ஜெபிக்கிறது, 5 வேளை ஜெபிக்கிறது, அந்த தோராவை படிக்கிறது, இதுலேயே இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்றைக்கி பர்சனலாக சொல்கிறேன், உங்களை குறித்து மாம்சத்தில் பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்குள்ளே ஆவியில் பிறந்த ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி மனுஷன். அந்த மனுஷனில் பிதா இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு, 3 பேரும் இருக்கிறாங்க. அவங்கள பெருசாக பாருங்கள். எனக்கு பொய் பேச முடியும், எனக்குள்ளே பொய் இருக்குது, எனக்குள்ளே தேவையில்லாத காரியம் இருக்குது, இதெல்லாம் மாம்சத்தில் இருக்கிறது. ஆனால் ஆவியில் என்ன இருக்குன்னா, ஆவி மனுஷனுக்குள்ள என்ன இருக்காருன்னா, எவ்வளவோ வல்லமையுள்ள தேவன், கொலேசியரில் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோ பெரிய தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது தான் மிகப்பெரிய ரகசியம். அவர் எங்கே இருக்காருன்னா அவங்க ஆவி மனுஷனில் இருக்கிறார். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைகளை பார்க்குறப்ப கூட அவன் மாம்சத்தில் பார்க்காதீங்க, அவன் குறும் பண்ணுறான், அவன் சொல்லபடி கேட்குறது இல்லை, அப்படி பார்க்காதீங்க. அவன் ஆவி மனுஷனுக்குள்ளே கடவுள் இருக்கிறாருன்னு பாருங்கள். ஆண்டவர் இருக்கார், சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அதை நம்ம பெருசாக பார்க்க அதை நீங்கள் அதிகமாக உங்களுக்குள்ளே இருக்கிற மாம்ச மனுஷனை ஒதுக்கி வச்சுட்டு, எனக்குள்ளே நிறைய காரியம் இருக்குது, என் ஒய்ஃப் திட்டுவா, அப்படி ஒரு வேலை செய்யணும்னா எந்திரிச்சு டக்குன்னு வேலை செய்ய மாட்டீங்க, சோம்பேறியாக இருக்கிறீங்க, எனக்குள்ளே அந்த சோம்பேறித்தனம் இருந்துகிட்டு தான் இருக்குது, அதை நான் பெருசாக பார்க்கல. இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை தான் நான் பெருசாக பார்க்குறேன். இப்படி என்னை ஆண்டவர் பார்க்க வச்சது ஒரு பெரிய கிருபை. இந்த சத்தியம் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை, அதில் மாம்சத்தில் இருக்கிற எல்லாம் வீண், மாம்சத்தில் இருக்கிற எதுவும் உதவாது, மாம்சத்தில் நம்ம இருக்கிறது எதுவும் நமக்கு உதவு போகிறதே இல்லை. அது நீங்கள் மாற்றணும்னு நினச்சா கூட ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்கள் மாற்றணும்னு நினச்சி ஓடுவீங்க, ஆனால் உங்களால் மாற்ற முடியாது. உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் மாமனார் மாமியாராக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடமா இருக்கலாம். நான் இவங்களுக்கு நான் சொல்லலாம், நம்ம சொல்லலாம், இதை செய்யாதீங்கன்னு சொல்லலாம். பட் நீங்கள் சொல்கிறதுனால அவங்க மாறிடுவாங்கன்னு ஒரு நாளும் பிலீவ் பண்ணாதீங்க, அது வேறு. ஆண்டவர் அவங்களுக்குள்ளே ஒரு என்கவுண்டர் வச்சுருக்காரு, அந்த காரியம் வேறு. ஆனால் நம்ம பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு நாளும் மாம்சத்தின்படி மனுஷங்களை பார்க்காதீங்க, உங்களையும் சேர்த்து. இந்த சத்தியம் என்னை ரொம்ப அதிகமாக இது வரைக்கும் நான் என்ன சொல்கிறது, நினைக்காத ஆசீர்வாதங்களுக்குள்ளே நான் நடத்தி கொண்டே போகுது. மாம்சத்தின்படி யாரையும் பார்க்காதீங்க. என்னோடய ஒய்ஃபு கூட எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, இன்றைக்கும் இருக்குது. ஆனால் நான் இப்போ எப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, நான் மாம்சத்தின்படி என் மனைவியை பார்க்குறத விட்டுட்டேன், என் பிள்ளைகளை பார்க்குறத விட்டுட்டேன். எங்கள் பசங்க 2 பேரும் ரொம்ப குறும்பு, வெளியே போன சொல்லுவாங்க, ஏய் என்னடா உங்கள் அப்பா பண்ணி வச்சுருக்காரு, உங்கள் அப்பா என்னென்னமோ பேசுகிறாரு, ஆனால் நீங்கள் இப்படி 2 பேரும் இருக்கிறீங்களேடா அப்படின்னு. இந்த வார்த்தை என் காதில் வந்துட்டு தான் இருக்குது, எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய பார்வை என் பசங்களை குறித்து மாம்சத்தின்படி இல்லை, அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, அந்த ஆவியானவர் எழும்புறாரு. அவங்க வசனங்கள்லாம் பசங்க இங்கே படிக்கிறப்போ அதிகமாக படிக்கவே மாட்டாங்க, ஆனால் அங்கே போகிறப்போ அவ்வளோ அழகாக வசனங்களை சொல்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஆராதிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யாரும் நாங்கள் சொல்லியெல்லாம் கொடுக்கல, அது ஒரு பெரிய ஆசீர்வாத். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு விஷயம். மாம்சத்தின்படி யாரையும் பார்க்காதீங்க, மாம்சத்தின்படி எதையும் யோசிக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி மனுஷனை மட்டும் அதிகமாக பாருங்கள். அதுக்குள்ளே தான் உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும், விடுதலை எல்லாம் என்ன இருக்கோ. ஏன்னா எல்லாத்தையும் உருவாக்கினது அவர், எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர். அவரை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம சபைக்கு எதுக்காக இருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறதுக்கு, அவர் செஞ்ச நன்மைகளை நம்ம இங்கே சாட்சியாக கேட்குறதுக்கு, வார்த்தைகளை கேட்குறதுக்கு. ஸோ இந்த சத்தியம் உங்களை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, மாம்சத்தின்படி யாரையும் பார்க்காதீங்க, ஈவன் உங்களையும் பார்க்காதீங்க. ஆவி மனுஷனாகிய உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவர் கூட அதிகமாக பேசுங்க. அவர் கூட பேசுகிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம்,
நீங்கள் எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறீங்க அப்படிங்கிறதே போதும். அதுதான் ஒரு அளவுகோலே. நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிற நேரம், அதிகமாக வேதத்தை வாசிங்க, அதிகமாக ஆண்டவரோட பேசுங்க. சபை உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு வலுக்கட்டாயமாக அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வரலாம், சின்ன பசங்க வலுக்கட்டாயமாக ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரலாம், வலுக்கட்டாயமாக ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் சபைக்குள்ளே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார். சபையில் பெரிய விடுதலை இருக்குது, பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து நான் சவுதி போன உடனே முதலாவது நான் தேடினது போய் சேரணும்னு நினச்சது ஒரு சபை தான். அந்த சபையில் ரொம்ப நாள் ஆண்டவர் வச்சுருந்தார். ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்தோடனே அந்த 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 சபையில் இருக்க எல்லாருமே எக்ஸிட் போயிட்டாங்க, எல்லாருமே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அப்போ சபையில் யாருமே இல்லை. அப்போ ஆண்டவர் நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்போது பாஸ்டர் அம்மாவோட அண்ணன் ஒருத்தங்க பஹ்ரைனில் இருக்காங்க, அவரோட ஃப்ரெண்டு அந்த சபைக்கு போயிட்டுருக்கிறவர், என்னோடய ஃப்ரெண்டும் அந்த சபைக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ அவரும் ஒரு பக்கம் சொல்கிறாரு, தம்பி நீ இந்த சபைக்கு போ, நீ சபையில் போகாமல் இருக்கக்கூடாது போன்றாரு. இன்னொருத்தர் மூலமாக நான் அவரை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். 2 பேரும் ஒரே சபைக்கு போகிறாங்கிறது எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்னை கொண்டு போய் வச்சது ஒருத்தர் மூலமாக சொல்கிறாரு இந்த சபைக்கு போன்னு. நான் ஒருத்தரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த 2 பேரும் ஒரே நபர் தான், ஒரே சபை தான். ஸோ அப்படி தான் என்னை ஆண்டவர் வச்சார். ஸோ சபையில் போய் நான் ஐக்கியமானதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆவி மனுஷனை பலப்படுத்தினதை நான் பார்த்துட்டே வரேன். மாம்சத்தில் என்ன வேணால் இருக்கலாம். அக்கா பாஸ்டர் அம்மாவுக்கு தெரியும், பாஸ்டர் ஐயாவுக்கு தெரியும், என்னை சின்னதுலேருந்தே தெரியும், அவங்களுக்கு தெரியும். என்ன சொல்கிறது, எங்கள் லைஃப் ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு, பெருசாக ஒரு பிரேக் த்ரூ இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்னை வளர்த்தி கொண்டே வந்திருந்ததை நான் சில ஒரு சீசனுக்கு அப்புறம், இந்த சத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பார்க்குறேன். அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது என் லைஃப்லேயும் சரி, என் குடும்பத்துலேயும் சரி. ஃபினான்ஷியலாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இன்றைக்கி நான் ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் சரி. நான் இதை ஒரு விரும்புகிறேன், ஆண்டவர் அதை கொடுக்குறாரு. நான் ஒரு சின்ன விஷயமா இருக்கும், இதை சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்பேன், ஆண்டவர் அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பார். அது யாராவது வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் வந்து கொடுத்துட்டு போவாங்க, எப்படியாவது கொடுப்பாரு. அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு உண்டான காரியத்தை எல்லாத்தையும் செய்வார். ஆண்டவர் உங்களுடைய நீங்கள் எப்போ ஆவி மனுஷனை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போ உங்கள் தேவைகள் எல்லாம் நீங்கள் ஜெபிக்கணுங்கிற ஒரு கட்டாயமே இல்லை, ஆண்டவர் கொடுப்பார். ஸோ அப்படி தான் என்னை ஆண்டவர் வந்து நடத்தினார், இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சபையில் ஒரு மூப்பராக இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு நான் காட்டுவேன், ஏன்னா ஆண்டவர் எனக்கு முன்னாடியே பேசியிருக்காரு இதை குறித்து. ஸோ அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் மகிமையுள்ள சாட்சியாக வச்சுருக்கிறாரு. ஸோ எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, உங்கள் ஃபோக்கஸ் ஆவி மனுஷன் இருக்கிற அந்த உயர்வான காரியங்களை மாத்திரம் இருக்கட்டும். ஆண்டவரை அறிகிற அறிவில் தான் எல்லா ஆசீர்வாதமும் விடுதலையும், நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாம் அதுக்குள்ளே தான் அடங்கி இருக்குது. ஸோ அவரை அறிகிற அறிவில் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தையாவது ஆண்டவரை குறித்து நீங்கள் அறியாத விஷயத்தை கற்றுக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு, அந்த எதிர்பார்ப்போடு ஒரு நாளை ஆரம்பிங்க. வேலை ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, வேலையில் அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். ஆண்டவர் எனக்கு சொன்னார், உனக்கு நல்ல ஒரு இந்த ப்ரெஷரே இல்லாத வேலையாக நல்ல ஒரு சம்பளத்தோட வேலையை தருவேன்னு சொன்னார். அதே மாதிரி ஆண்டவர் கொடுத்தாரு. வேலையில் ப்ரெஷர் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், வேலை உலக பிரகாரமான வேலை. 2வது ஆண்டவரை அறிகிற அறிவில் ஒரு நாளைக்கு ஒரு சத்தியத்தையாவது, ஒரு சின்ன காரியத்தையாவது அப்பாவை குறித்து அறிஞ்சுக்கணுங்கிற அந்த வாஞ்சையோடு டெய்லியும் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பிங்க. அந்த காரியம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்காத பெருக்கத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். ஸோ இப்படி தான் நான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வசனத்தை அதிகமாக தியானிங்க. வேதம் இதை தவிர வேறு ஒரு காரியம் இல்லை. இந்த சத்தியத்துக்குள்ளே ஆவியானவர் நடத்தி கொண்டு போவார். ஆவியானவருக்கே மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. Praise the Lord. இந்த மண்ணில் என்னையும் ஒரு பெண்ணாய் பிறக்க செய்து பெண்களை வெறும் மண்ணுன்னு பார்க்குற இந்த உலகத்தில்
பாவத்தின் அகோரத்தில் கிடந்த என்னையும் கர்த்தர் தேடி வந்து அந்த பாவத்தின் அகோரத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்லி என்னையும் கிருபையாய் அழைத்து அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய ராஜ்யத்தில் ஊழிய செய்கிற ஒரு பெண் ஊழியக்காரியாய் நிறுத்தின என் தேவனுக்கு கொடாகொடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நிச்சயம் நான் ஒன்று நினச்சி பார்த்தேன், கிறிஸ்து மட்டும் இந்த உலகத்தில் பிறக்கலைன்னா இந்த இடத்துல பெண்ணாகிய நான் நின்று பிரசங்கிக்க வாய்ப்பே இல்லை. ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெண்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வருவதற்கே அனுமதி கிடையாது. ஆனால் கிறிஸ்து வெளிப்பட்டதுனால, கிறிஸ்து நம்மை நேசிக்கிறதுனால இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற இந்த இடத்துல பெண்களாகிய நம்மை கிறிஸ்துவின் இரத்தம் நிறுத்தி இருக்கிறது. ஆமென். எவ்வளவு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நிச்சயம் பெண்களை கர்த்தர் அதிகம் நேசிக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். பெண்ணே உன் அழைப்பு பெரியது. ஆமென். ஆமென் சொல்லலாமே. நான் இதையே தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் தலைப்பாக சொல்ல விரும்புகிறேன். பெண்ணே உன் அழைப்பு பெரியது. ஆமென். ஓகே, திருப்பிக் கொள்ளலாம் கடன்னு. ஆதியாகமம் 2:22 அந்த வசனத்தை திருப்பி வச்சுக்கலாம். கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆதியில் என்ன பண்ணார் நமக்கு எல்லாமே தெரியும். கர்த்தர் முதலாவது ஒழுங்கின்மையாக இருந்த அந்த பூமியை அழகாய் தன் வார்த்தையை கொண்டு அப்படியே அழகாக சிருஷ்டிக்கிறார். ஆமென். வெறுமையாக கிடந்துச்சு, ஒன்றுமில்லாமல் கிடந்துச்சு. அந்த பூமியை ஆண்டவர் வந்து அழகாக உருவாக்குறார். அது வான சேனைகளை உருவாக்குகிறார். பூமி அழகான இயற்கை வளங்களை உருவாக்கினார். நிச்சயம் பாருங்க, சூரியன், சந்திரன், அதையெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் சயின்டிஸ்ட் பார்க்குறாங்க, அவங்களால அது இவ்வளோதான் ஒரு வரையறுக்குள்ளே கொண்டு வர முடியல. ஏன்னா அது தேவனுடைய ஞானம். ஆமென். அது யாருனாலையும் இவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது ஆண்டவர் இயற்கை வளங்களை, மீன்களை, பறவைகளை, காட்டு விலங்குகளை எல்லாவற்றையும் படைச்சார். அப்படி தானுங்க? ஆமென். இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு தெரியும். ஊட்டி, குன்னூர், வால்பாறை இங்கெல்லாம் போயிட்டு வந்தவங்களுக்கு அதையெல்லாம் பார்த்தா நிஜமாலுமே ஒரு பயங்கரமாக இருக்கும். இவ்வளவு இயற்கை அழகா, தேவனுடைய ஞானம் இவ்வளவு அழகாய் படைத்தார். அடுத்ததாக படைப்பின் உச்ச மகுடம் ஒரு மனுஷனை படைச்சார். அவன் பேர் தான் ஆதாம். அவங்க பேர் என்ன? ஆண்டவருடைய சிறந்த படைப்பு ஆதாம். ஆண்டவருடைய படைப்பிலேயே உச்சத்தின் மகுடம் யாரு? ஆதாம். ஆதாம் வந்து தேவனுடைய சாயல், ஞானத்தில் சிறந்தவன், அறிவில் சிறந்தவன், ஆவியிலையும் சிறந்தவன். எல்லா தேவன் ஞானம் அவனுக்கு அப்படியே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி தானே? அப்போது அப்படியே எப்படி தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவுறாரோ அந்த மாதிரி ஆதாம் உலாவிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவருக்குள்ள மனசில் ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைச்சிட்டு நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்த ஆண்டவருக்கு மனசுக்குள்ள ஒரு குறை. என்ன குறைன்னா, இந்த ஆதாம் நல்லா தான் இருந்தாங்க, எல்லாவற்றையும் ஆளுகை செய்துட்டு இருந்தான். ஆனாலும் இந்த ஆதாமை பார்க்கும் பொழுது கர்த்தர் மனசுல ஒரு சின்ன குறை, கட்டாயம் குறை இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்துட்டு அவன் நல்லா தான் இருக்கிறான், அவனுக்கு எந்த குறையும் இல்லைங்க. கர்த்தர் ஒரு குறை இல்லாமல் அறிவில், ஞானத்தில், செழிப்பில், எல்லாவற்றிலையும் அவனுக்கு எல்லாம் உண்டு பண்ணி வச்சுட்டு அவனுக்குள்ள ஒரு குறை, அவனுக்குள்ள இல்லை, அவனை பார்க்குறப்பெல்லாம் ஒரு குறை, என்ன குறை தெரியுமா? அந்த ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதே இல்லை. நான் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் தன் குறையை நிறைவாக்கி ஒரு பெண்ணை உருவாக்கினார். ஆமென். ஆமென் சொல்லலாமே. அதை தான் இங்கே பார்க்குறோம். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர வச்சு அவனுடைய விழா எலும்பிலிருந்து எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணுக்கு ஒரு முதல் ஸ்தானத்தை, மனைவி என்கிற ஸ்தானத்தை கொடுத்து இந்த இடத்துல தான் முதல் பெண்ணின் உருவாக்கம் உண்டாகிறது. ஆமென். ஆமென் சொல்லலாமே. நிச்சயம் பாருங்க, எவ்வளோ ஆண்டவர் இயற்கையை படைச்சார், அவருக்கு திருப்தி வரல. எல்லாவற்றையும் படைச்சார், திருப்தி வரல. பெண்ணை உருவாக்குற வரைக்கும் அவர் நல்லது இல்லைன்னே நடிச்சிட்டு இருந்திருக்கார். ஆமென்.
ஆமென் சொல்லலாமே. நிச்சயம் இந்த இடத்துலலாம் வேதத்தில் முதன்முறை பெண் என்கிற அந்த ஒரு தேவனுடைய நோக்கம் நிறைவேறி ஒரு பெண் உருவாக்கப்படுகிறாள். ஆமென். சரி, நான் ஒன்று கேட்குறேன். கல்யாணம் பண்ணுறப்ப இப்போ ஆதாம்க்கு ஏதாவது குறை இருந்துச்சா? சொல்லுங்க, நீங்கள் பேசுங்க. ஆதாம்க்கு ஏதாவது குறை இருந்துச்சா? ஆதாம்க்கு இது போய் சோகமாக உட்காந்துச்சாரா? ஐயோ நான் தனியாக இருக்கேன்? இல்லைங்க, அவங்க தேவனோடு பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க. அப்போது கர்த்தர் ஏவாளை கொடுக்கறதுக்கு நோக்கம் என்ன? பெண்ணை உருவாக்க காரணம் என்ன? இன்றைக்கி சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணணுன்னா பையனுக்கு துணி துவைச்சி போட ஆள் வேணும் இல்லைங்க, பையனுக்கு சோறாக்கி போடுறக்கு ஆள் வேணும் இல்லைங்க, பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்க. கர்த்தர் ஆதாம் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறக்கா ஏவாளை உருவாக்குனாரு? அவங்க மகிமையில் இருந்தனால அவங்க நிர்வாணிகளாக இருந்தும் அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். அப்போ அங்கே துவைக்கிற வேலை இல்லை, சமைக்கிற வேலை இருந்துச்சா? கர்த்தர் அழகழகான விதவிதமான பழங்களை வச்சுருந்தார். அங்கே ஏவாளுக்கு 3 நேரம் சமைக்கிற வேலை இருந்துச்சா? அப்புறம் எதுக்குங்க ஆண்டவர் ஏவாளை உருவாக்கி கொடுக்கணும்? இடையில் ஆண்கள் பேசக்கூடாது. அப்போ அந்த இடத்துல கர்த்தர் என்ன நினைச்சாருன்னா, ஒரு குறையா பார்த்தாருன்னா இல்லை, இந்த ஆணுக்கு அவனுக்குள்ள நிச்சயம் அவன் ஆளுகை இருக்கலாம், ஆனால் ஒரு பெண் அந்த இடத்துல வந்தாதான் அது முழுமையாகும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்திருக்கிறார். ஆமென், ஆமென். அதனால இன்னிலிருந்து சிஸ்டர் நான் துவைக்க மாட்டேன், சமைக்க மாட்டேன் அப்படி நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது பெண்ணின் நோக்கம், படைக்கப்பட்டதின் நோக்கம் அது அல்ல. ஆமென். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பெண்கள் பொதுவாகவே எலும்பிலிருந்து கர்த்தர் விழா எலும்பிலிருந்து எடுத்தனால நிச்சயமாலுமே சொல்கிறேன், ஆண்களை காட்டிலும் பெண்கள் மன உறுதியானவர்கள். ஆமென். மன வலிமன் வந்துட்டா பெண்ணை மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. ஆமென். அதற்கு நீங்களே சாட்சி, அதுக்கு உங்கள் கணவரே சாட்சி, உங்கள் வீடே சாட்சி. ஆமென். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆண்கள் மட்டும் ஆமேன்னு சொல்லலாமே. நிச்சயம் ஆண்கள் சும்மா பெருசாக ஹைட்டாக பலமாக இருப்பாங்க, அது வேற. ஆனால் பெண்களாகிய நம்மளுடைய மன வலிமை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பிரச்சனை நேரத்தில் மன வலிமையை கர்த்தர் பெண்களுக்கு அதிகம் கொடுத்திருக்கிறார். நான் இதோ எனக்காக நான் பாசிபிளாக சொல்லலை, இதுதான் உண்மை. ஆமென். ப்ராக்டிக்கலாக நிறையா பேசினா எனக்கு டைம் இல்லை. நிஜமாலுமே ஒரு பெண் இருந்துட்டான்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தூக்கி நிறுத்திடுவா. ஆமென். ஆண்கள் பிரச்சனை நேரத்தில் கொஞ்சம் துவண்டு போயிடுவாங்க, ஆனால் பெண் அந்த இடத்துல நின்று கணவரையும் பலப்படுத்தி, குடும்பத்தையும் பலப்படுத்தி, சூழ்நிலைகளையும் பலப்படுத்தி, அந்த இடத்துல ஆண் செயல்படாமல் போனாலும் தான் ஆணாகவே இருந்து செயல்படுத்துவாங்க. ஆமென். இன்னைக்கு காலையில் எனக்கு ரெகுலராக வர ஆட்டோக்காரர் வெளியே போயிட்டாரு. நானும் ஜீவனும் வந்துகிட்டே இருந்தால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 8:45 ஆயிடுச்சு. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து திடீர்னு ஒரு ஆட்டோ ஒரு தூரத்தில் நம்ம பழைய சர்ச் கிட்ட தான் அங்கேருந்து இருந்துச்சு. அப்புறம் நான் ஆட்டோன்னு கை காமிச்சேன். வந்தாங்க. வந்து பக்கத்தில் தான் பார்க்குறேன் அந்த ஆட்டோ ஓட்டுறது ஒரு பெண். ஹேர் கட் பாய் கட் பண்ணியிருந்தாங்க, அதனால் தெரியவே இல்லை அவங்க ஒரு பெண்ணுன்னே சொல்லி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்து என்னை இங்கே இறக்கி விட்டாங்க. சிஸ்டர் உங்களுக்கு எப்போனாலும் என்னை கூப்பிடுங்க, நான் இந்த ஏரிதான்னு சொல்லி அவங்களோட அட்ரஸ் கொடுத்தாங்க. நிச்சயம் அழகாக ஹேர் கட் பாய் கட் பண்ணியிருந்தனால சீரியஸாக தெரியவே இல்லை. அவங்க லிட்ரலாக ஒரு ஆண் மாதிரியே இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை ஏன் எனக்கு சொல்ல வரேன்னா, இப்போ உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். ஆண்கள் சொல்லலாமா? மனிதன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? மேன். மனுஷிக்கு என்ன சொல்லுவோம்? உமன். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க மேன் உமன். மேன்ங்கிறது ஜஸ்ட் மேன், பட் உமன் உள்ள என்னங்க இருக்குது? மேன் இருக்குது. மேன் ஜஸ்ட் அ மேன், அவ்வளோதான். பட் உமன்னா அவங்க உமன் மட்டும் இல்லை, உள்ள மேனும் இருக்குது. ஆமென். அடுத்தது கேட்குறேன், இன்னொரு வேர்டு கூட யூஸ் பண்ணுவாங்களே மனிதனுக்கு, இன்னொரு வேர்டு இங்கிலீஷில். கரெக்ட். மேல். பெண்களுக்கு
இங்கேயும் பாருங்க, மேல் ஜஸ்ட் மேல், ஃபீமேல் ஃபீமேலுக்குள்ள மேல். அவன் என்ன ஒரு இது நானா கண்டுபிடிச்சேன் இந்த வார்த்தையை. யாரோ ஒரு ஸ்காலர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கங்க. ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு ஆணும் இருக்கிறான். ஆமென், இருக்கிறாங்க, அதான் உண்மை. ஃபீமேல் உள்ளேயே மேலும் இருக்காங்க. நிச்சயம் அப்படிப்பட்ட பெண்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. ஆமென். இதை சொன்னா ஆண்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா? இல்லை இல்லை, நாங்கள் உங்களை தரம் தாழ்த்தி பேசவில்லை, உண்மையை மட்டும் பேசுகிறோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் நேற்று ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமே. இந்த பெண்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷையோ இயக்குவது எது? மூளை. சரி, இந்த மூளையின் செயல்பாடை பார்க்கலாமேன்ட்டு கூகுளில் போய் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் பிரெயின் அப்படின்னு போட்டேன். ஆண் மூளைக்கும் பெண் மூளைக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு போட்டேன்னா வந்ததை சீக்கிரமாக சொல்ல ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா வந்துச்சு? ஆண் மூளை பெரியது, பெண் மூளை சிறியது. ஆனால் இந்த ஆண் மூளை பெண் மூளையை காட்டிலும் அந்த அளவு வேலை செய்யாது. இது நான் சொன்னேன், வாங்க நானும் கூகுளில் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரியா? நான் ஆண்களை தரம் தாழ்த்தி சொல்லலை, பின்பாக சொல்கிறேன். ஆண் மூளை பெண் மூளையை விட பெரியதாமா. ஆனால் இந்த பெண் மூளை சின்னது தானா? ஆனால் இந்த பெண் மூளை எப்போதுமே பிஸியாக இருக்குமாமா. இந்த பெண்களோட மூளை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்குமாமா. ஆண்கள் ஒரு காரியத்தை தீர்மானம் எடுக்க சொன்னால் அந்த ஒரு காரியத்தையே யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். அந்த இடத்துல ஒரு பெண் மூளை செயல்பட்டால் பல விஷயத்தில் ஒரே நேரத்தில் முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். இது நான் சொல்லவில்லை, ஆய்வு சொல்லுகிறது. ஆமென். அப்போது இன்னொன்று சொல்கிறாங்க, பெண்கள் எப்போ நல்ல ஒரு சிறப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னா, பிரச்சனை நேரத்தில், இந்த ஸ்ட்ரகிள் டைமில், ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸில் ஆண்களை விட நல்ல சொல்யூஷன் எடுக்கிறது பெண் மூளைகள் தானா. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் உண்மை. அப்போ தான் நினச்சேன், ஆண்டவர் ஆண்கள் இன்னொன்று, ஆண்கள் ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறப்ப அவர்களுடைய நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசுல, வலது பக்க மூளை இடப்பக்க மூளை இல்லையா? அப்படிலாம் படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா? எனக்கு அப்போது ஆணோட மூளை ஒரு முடிவெடுக்கிறப்ப அவங்களுடைய இடது பக்க மூளை மட்டும்தான் செயல்படுமா. ஒரு பெண் செயல்படுறப்ப அவளுடைய வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுமே செயல்படுமாமா. ஆமே. அப்போ யாருடைய முடிவு சிறந்ததாக இருக்கும்? என் கணவர் ஆம்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போனா ஏன் கர்த்தர் ஆண்களை இங்கே என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு கணவர் உங்களோட முடிவை தானாக எடுக்காதீங்க. கர்த்தர் பெண்ணை படைச்சி வச்சிருக்கார். அப்போது உங்களோட முடிவை உங்கள் மனைவி கிட்ட கலந்து ஆலோசித்து, என் மனைவிக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அப்படி இல்லைங்க. கர்த்தர் அப்படின்னா பெண்களாகிய எங்களை உருவாக்கி வைப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். ஆண் தான், ஆதாம் தான் சிறந்த தலைமைத்துவம்னா பெண் அங்கே தேவையே இல்லையே. ஏவாளை கர்த்தர் ரிஸ்க் எடுத்து படைக்கவே வேண்டாமே. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல ஏவாளுடைய பெரிய ஒரு பர்பஸோடு தான் கர்த்தர் பெண்ணை உருவாக்கி இருக்கிறார். உங்கள் குடும்ப காரியத்தில் விசேஷமாய் உங்கள் வீட்டு பெண்களுக்கு நீங்கள் நிச்சயம் நீங்கள் ஒரு ஆலோசனை எடுக்கிற, நான் முடிவெடுப்பேன். பட் நிஜமாக சொல்கிறேன், வேதம் காட்டுகிற ஆலோசனை உங்கள் மனைவியிடம், உங்கள் தாயிடம், உங்கள் தங்கையிடம், எல்லா உறவுகளிடம் எந்தெந்த சூழ்நிலையில் யார்கிட்ட ஆலோசனை கேட்குமோ அந்த சூழ்நிலையை, அந்த ஆலோசனையை தயவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன் சொல்லலாமே. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ கேட்குறேன், ஃபஸ்ட்டு பெண்ணை ஆண்டவர் எங்கே உருவாக்குனாரு? ஏதேன் தோட்டத்தில், அப்படி தானே? முதல் பெண்ணின் உருவாக்க இடம் எது? ஏதேன். ஏவாள் அழகாக உருவாக்கப்பட்டுட்டாங்க. ஆதாமும் ஏவாளும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மனமகிழ்ச்சியாகவே இருந்த பிடிக்காத ஒருத்தன் அங்கே வரான். யார்? பிசாசு. அப்போ பிசாசு ஏவாளை வஞ்சித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணி, கர்த்தர் தன்னுடைய மனசில் அழகாக உருவாக்கி வச்ச அந்த ஏவாளை வஞ்சித்து அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணி ஏவாளை என்ன பண்ணிட்டான்? பாவத்துக்கு
உட்பட பண்ணிட்டான். அப்படிதானே? அப்படிதானே? ஃபஸ்ட்டு ஏவாளை வந்து பிசாசு என்ன பண்ணிட்டான்? நயவஞ்சகமாக பேசி, பெண்கள் கொஞ்சம் இறக்க குணம் ஜாஸ்தி, கொஞ்சம் யாராவது பேசினாவே கொஞ்சம் நின்று கேட்குற பழக்கம் ஜாஸ்தி, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற எண்ணமும் ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த ஏவாள் வேண்டாத ஒரு இடத்துல செவி கொடுத்து அவன் என்ன பண்ணிட்டான்? ஏவாளை பாவத்துக்குள்ளாக்கிட்டான். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஏவாளோட மனசு துடிச்சிருக்கும், கஷ்டப்பட்டிருக்கும். ஐயோ, ஆண்டவருக்கு விரோதமாக நான் துரோகம் பண்ணிட்டேனே, ஐயோ இந்த ஆண்டவரை நான் மனமடி வாக்கிட்டேனே, ஆண்டவர் என்னை விழா எலும்பு எடுத்து எவ்வளோ அழகாக உருவாக்கி என்னை இவ்வளோ அழகாக வச்சுருந்தாரே, இந்த ஆண்டவருக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டேனே. நிஜமாக சொல்கிறேன், பாவம் அவ பண்ணின உடனே அவளுக்கு குற்ற மனசாட்சி அப்படியே பயங்கரமாக வந்துச்சு. அதனால தான் 2 பேரும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. நான் நினைக்கிறேன் ஆதாம் கூட என்ன பண்ணுறதுன்னு திருன்னு முழிச்சிருப்பாரு. ஏவாள் தான் வா 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 போய் ஒளிஞ்சிக்கலான்னு ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. பாவத்தின் குற்ற உணர்ச்சி தாங்க முடியலைங்க. இந்த நல்ல அன்பின் தேவனுக்கு நான் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேனேன்னு சொல்லி அவங்க மனசு இருந்தப்ப நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் அங்கே வரார். அங்கே வந்து ஆதாமையும் குற்றம் சொல்லலை. பாஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போலாம் யார் கொடுத்தா? ஏவாள் தான் கொடுத்தாங்க. ஏவாளை கூப்பிட்டு ஏதாவது கேட்டாரா? எதுவுமே கேட்கல. சாத்தானை பார்த்து சவால் விட்டார். நீ நான் உண்டு பண்ணி வச்ச இந்த பெண்ணை நீ வீழ்த்திட்டில, உன் கண்ணு பார்க்க ஒரு ஸ்திரீயின் வித்து எழும்பி அவர் உன்னை நசுக்குவார். எந்த பெண்ணை நீ கீழே தள்ளினியோ அதே பெண் வர்க்கத்தை கையில் எடுத்து அதே பெண்ணின் மூலமாய் ரட்சகர் தோன்றுவார். ஆமென். அதே நேரத்தில் சபதம் விட்டாரா இல்லையா? ஆமென் சொல்லலாமே. ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறாருங்க. முள்ளால் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த நேரத்தில் கூனி குறுகி போயிருந்த ஏவாளுக்கு முன்பாக ஏவாளை பார்த்து சபிக்கல, சாத்தானை பார்த்து சபித்தார். இதே பெண், இதே ஒரு நாள் வரும், ஒரு ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். ஆமென். ஆண்டவர் இன்னொரு பெண்ணை மனசில் வச்சு பேசுகிறார். அப்பயே நான் நினச்சேன், அப்பயே ஆண்டவருடைய மனதில் மரியாள் வந்துட்டாங்க. ஆமென். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். பெண்களை சில நேரம் குற்றப்படுத்துகிறாங்க, அதாவது நான் குறையாக சொல்லலை, சில தவறு செய்கிறப்ப குற்றப்படுத்துறது அதையெல்லாம் ஓகே, நீ பார்த்து செய், சரியா செய். ஆனால் ஆண்டவர் அன்பின் சிகரம். அவர் ஏவாளை பார்த்து பேசலை, இந்த ஏவாளை நீ எப்படி மீட்டெடுக்கலாங்கிற பிளானை பேசினார். ஆமென். அப்போது பிசாசை பார்த்து சவால் விட்டு, நிச்சயம் எந்த வார்த்தைக்கு ஏவாள் கீழ்ப்படியாமல் போனாலோ மரியாள் அதே இடத்துல வந்து நின்று சொன்னாங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆமென். ஆமென். ஒன்றுமே தெரியாதுங்க. ஒரு தூதன் வந்தாங்க, ரூம்குள்ளே வந்தாங்க, யாரும் இல்லை. நான் இதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வந்தாங்க, பேசினாங்க. நீ ஒரு கர்ப்பவதியாக ஒரு கன்னிகையை பார்த்து வெளியே சொன்னா அபத்தம், வெளியே சொன்னா அவமானம், நிந்தை. யோசேப்புக்கு என்ன சொல்கிறது? அந்த கதை நான் சொன்ன மாதிரி செல்ஃபோன் இருந்தாவது ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருந்துருக்கலாம். அதுவும் இல்லை. அத்தனை அவமானத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறத கரத்தில் எடுத்தாங்க. ஆமென். ஏவாள் வார்த்தையை தவற விட்டாங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. ஆனால் மரியாளோ சொன்னாங்க, உங்கள் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆமென். அதனால தான் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லைகளுக்குள்ளே வருவதாக. எத்தனையோ பெண்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நிச்சயம். அப்போது கடைசியாக இன்னொரு 5 நிமிடத்தில் நான் முடிக்க இருக்கிறேன். ஓகே, திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 14:1 இங்கே பார்த்தீங்கன்னா வேதம் பெண்களை 2 வகையாக பிரிக்குது. எத்தனை வகையாக பிரிக்குது? 2 தான். புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ, 2 பிரிவு தான். இங்கே அழகாக இந்த நீதிமொழிகள் 14:1 இப்போ வாச்சோம். புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? கட்டி எழுப்புறாங்க. புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? தன் கைகளினால் இடித்து போடுறாங்க. ஆமென். அப்போது நம்மெல்லாம் புத்தியுள்ள ஸ்திரீ. ஆமென் சொல்லுங்களேன். யார் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ நீங்கள்லாம் புத்தியுள்ள ஸ்திரீகள். ஆமென். புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறான்னா கட்டி எழுப்புறா. ஆமென். இந்த கட்டி எழுப்புறத கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்துருக்காரு.
எல்லா பிரச்சனையாகட்டும், எல்லா சூழ்நிலையாகட்டும், எல்லா பிற்போக்கான காரியமாகட்டும், இந்த கட்டி எழுப்புகிற கிருபையை கர்த்தர் ஸ்திரீகளுக்கு தான் கொடுத்திருக்கிறார், பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆமென். நிச்சயம் இது இப்ப இங்க எழுதியிருக்கலாம் இல்லையா, புத்தியுள்ள மனுஷர் அல்ல, புத்தியுள்ள கணவன் தன் வீட்டை கட்டுகிறான், புத்தி இல்லாத கணவனோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறான். ஆமென் சொல்லியிருக்கலாம் இல்லையா. நல்லா நினைக்கணும், கர்த்தர் ஒரு இடத்துல ஸ்திரீயை குறிப்பிட்டு ஒன்று சொன்னால் அது பெண்களுக்கு. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போது நல்லா நினச்சிக்கோங்க, நீங்கள் கட்டுகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டவங்க? கட்டுவதற்காக. மண்மேடாய் இருந்தாலும் அரண்மனையாய் உங்களால் கட்ட முடியும். ஆமேன். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலைனால மண்மேடா, ஏதோ ஒரு பகுதி மண்மேடா இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தை நீங்கள் எழும்பினால் அந்த இடத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலன் கொடுத்து அரண்மனையாய் உங்களை கொண்டு கட்ட அவர் வல்லமையுள்ளவர். ஆமேன். ஆமேன் சொல்லலாமே. இப்போ நான் சொன்ன புத்தியுள்ள ஸ்திரீ கட்டுகிறாள்னு சொல்லிட்டு இன்னொன்று பாருங்க, இந்த வசனத்தை நீதிமொழிகள் 31:26 ஒரு வசனம் இருக்கும். ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள். பெண்களுக்கு கர்த்தர் சொல்ற ஒரு தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. பெண்கள்னாவே ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வாய் நீளங்க அப்படிம்பாங்க. ஒரு ஜோக் கூட சொல்லுவாங்க, ஒரு படிச்சிருக்கேன், நான் தேடினது என்னவோ முடி நீளமாக இருக்க பெண்ணை தேடினேன், எனக்கு கிடைச்சது வாய் நீளமாக இருக்கிற பெண்ணு தான். ஜஸ்ட் ஃபார் ஜோக், அவ்வளோதான். அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் நான் ஒன்று சொல்கிறேங்க, இந்த இடத்துல இதோட ஞானத்தோடு பேசுவாள். புத்தியுள்ள ஸ்திரீ எப்படி பேசுவாளாம்? ஞானத்தோடு பேசுவாளாம். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டா, அன்போடு அறிவுரை கூறுவாள். அதுதான் அதோடைய இன்னொரு மொழிபெயர்ப்பு. புத்தியுள்ள ஸ்திரீ அன்போடு அறிவுரை கூறுவாள். ஆமேன். ஆமேன் சொல்லுங்களேன். இதை மட்டும் நம்ம செயல்படுத்திட்டோம்னா நம்மளுடைய சூழ்நிலை நிச்சயம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆமேன். ஞானமாய் நீங்கள் பேசுங்க. அந்த ஞானம் உங்களுக்குள்ள கிரியேட்டிவிட்டியாக வராது. வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அங்கே தாங்க ஊற்றே ஆரம்பிக்குது. ஸோ பெண்களாகிய நமக்கு ஊற்றே கர்த்தர் தான். அவருக்கு நான் பயப்படுறப்ப, அவருக்கு முதலிடம் கொடுக்குறப்ப அவருடைய ஞானம் என்னுடைய ஞானமாய் மாறுகிறது. அப்போ நீங்கள் வாயை திறக்கிறதுல போதெல்லாம் இயேசு கிறிஸ்து பேசுவதற்கு சமம். ஆமென். அப்போது நான் ஞானம் விளங்க உங்கள் வாய் தரங்க, நிச்சயம் உங்களுடைய பேச்சு அன்பினால் சூழப்பட்டு மூடப்பட்டு இருக்கட்டும். ஆமென். எந்த நேரத்தில்? பிரச்சனையின் நேரத்தில். அதுக்கு நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நீங்கள் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நிச்சயமாக பிரச்சனை, நம்மளுக்கு பெண்கள் சாதாரணமாகவே அன்புள்ளவர்கள்னு சொன்னேன், நல்லா பேசுவாங்க. எப்போ பிரச்சனை நேரத்தில் நம்ம அன்பாக பேசணுங்க, ரொம்ப கஷ்டம் தானே. என்னை உட்பட ஒரு டிசிஷன் மேக்கிங், என் எதிர்பார்ப்பு அங்கே நிறைவேறலை, அந்த நேரத்தில் வேதம் சொல்லுது, தயையுள்ள போதகத்தை நீ பண்ணு. பெண்களுக்கே ஒரு குற்றச்சாட்டு இருக்கும், ஐயோ எங்கள் அம்மா, என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், நிறுத்தவே மாட்டாங்க, ஐயோ அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு என் பிள்ளைங்க எப்போதுமே என்னை சொல்லுவாங்க. அது நான் நினச்சேன், அது நம்ம மேலே தப்பு இல்லை, நம்மளை ஆண்டவர் அப்படி தான் படைச்சே வச்சுருக்கிறார். சரி, தப்பு, இதை செய்யாத, இதை பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஒரு தடவை சொன்னாங்கன்னா பெண் 10 தடவை சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா நான் அதுதானே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நம்மளுடைய படைப்பிலேயே நமக்கு வந்துருச்சு. நம்ம ஒரு தடவை சொல்லிட்டு நிறுத்த மாட்டோம். செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொல்கிறதுல 10ஆவது தடவை சொல்கிறப்ப அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. எத்தனை தடவை அதையே சொல்லுவேன். இது ஏன் தப்பு இல்லைங்க, என் படைத்தவர் அப்படி தான் என்னை படைச்சி வச்சிருக்கிறார். ஆமே. ஓகே, சரி. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வித்தின் 3 minutes நான் சொல்ல ஆசைப்படுறேன். திருப்பிக் கொள்ளலாம், யாரும் வாசிக்க வேண்டாம். 2 சாமுவேல் 20வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். அந்த இடத்துல இருக்கிற சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி இப்போ நான் முடிக்க போகிறேன். ஓகே, 2 சாமுவேல் 20 இங்கே நடக்கிற சம்பவத்தை, அந்த கதையை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் தாவீது. ஆமென்.
ஹட்டிடேனா இருந்து ஒன்றுத்துக்கும் இல்லாத இருந்த தாவீது கத்தரை மட்டும் இருக பிடிச்சிட்டாங்க. படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, என்ன சொல்கிறது, காட்டுக்கு துரத்தி விட்டுட்டாங்க அப்பா அம்மாவே. ஆனால் கத்தரை பிடிச்சிருந்தாங்க. அப்போ கத்தர் அவங்கள என்ன பண்ணாருன்னா படிப்படியாக உயர்த்தி இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தி வச்சுட்டாங்க. யார் இஸ்ரவேலின் ராஜாவை உயர்த்தினார்? தாவீதை கத்தர் உயர்த்தினார். அப்போது அங்கே ஒரு மனுஷன் இருப்பான், அவன் பேர் சேபா. சொல்லுங்கள் பார்க்கலாம். சேபா. இந்த சேபா என்ன பண்ணுவான்? தாவீதுக்கு விரோதமாக எழும்புவான். இன்னும் தாவீது பெருசா? இந்த தாவீது ராஜாவுக்கு எல்லாரும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏன் கீழ்ப்படிஞ்சு போகிறீங்க? அவன் என்ன பெரிய ஆளா? தாவீது இடத்துல நமக்கு பங்கே கிடையாது, ஈசாயின் குமாரனால் நமக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி இவன் தாவீதுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை தன் பக்கம் திருப்பி தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவான். யாரு? சேபா. தேவன் நியமித்த அந்த தாவீதுக்கு விரோதமாக இந்த சேபா கலகத்தின் ஆவியை பண்ணி ஒரு கூட்டத்தை தனக்கு பின்னாடி எழுப்பிடுவான். இந்த நியூஸ் தாவீதுக்கு போகும். இப்போ தாவீது சொல்லுவார், தன்னுடைய படைத்தலைவன் அந்த இராணுவ தலைவனை கூப்பிட யோவாவை பார்த்து கூப்பிட்டு சொல்லுவார், ஏப்பா யோவாப், இந்த சேபா கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவனை பின்தொடர்ந்து போன்னு சொல்லி தாவீது அனுப்பிச்சி விடுவார். இந்த சேபா என்ன பண்ணுவான்னா தன்னை பின்தொடர தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கூட்ட ஜனத்தோடு அப்படியே தப்பிச்சு வந்து கடைசியில் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஆபேல் என்கிற பட்டணத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிருவான். ஓகேவா? அங்கே போய் ஒளிஞ்சிட்டான். இப்போ இந்த யோவாப் என்ன பண்ணுவான்? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா ராஜாவின் கட்டளை யாரை பிடிக்கணும்? சேபாவை பிடிக்கணும். ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கப்ப கடைசியில் இந்த ஆபேல் பட்டணத்துக்குள்ளே உள்ளே இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஏன் அங்கே போயிட்டான்னா, நான் நினைக்கிறேன் அங்கே பெரிய மதில் எப்படி எரிகோ மதில் மாதிரி ஒரு பெரிய மதிலை சாத்தி உள்ளே போய் அவன் தஞ்சம் வச்சு போய் ஒளிஞ்சிட்டான் மீன்ஸ் உள்ள கோட்டைக்கு உள்ளே போயிட்டான். யோவாப் மட்டும் வரலைங்க, பெரிய இராணுவமே வருது. தாவீதின் இராணுவத்தை பற்றி பேசினோம்னா ஒரு நாள் ஆகும். அவ்வளோ ஒரு சிறந்த இராணுவம் தாவீதின் கரத்தில் இருந்தது. அத்தனை இராணுவமும் ஆபேல் பட்டணத்தை சுற்றி நிற்கிது. ஆமென். யாரை பிடிப்பதற்காக? சேபாவை பிடிப்பதற்காக. அப்போ யோவாப் வெளியே நின்றுட்டு, சரி இந்த மதில் பெருசாக இருக்குங்க, இந்த மதிலை இடிங்க அப்படிங்கிறான். சரி எல்லாம் இடிக்க துவங்குறப்ப அங்கே வசனம் இருக்கும், அந்த ஆபேல் பட்டணத்தில் அந்த புத்தியுள்ள ஸ்திரீ, அந்த வார்த்தை இருக்குது அந்த இடத்துல. நான் இதை சொல்கிறக்கு எனக்கு நேரம் இல்லை. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவா தெரியுமா? அந்த புத்தியுள்ள ஸ்திரீங்கிற வசனத்தை நீங்கள் போட்டு காமிச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அப்பொழுது ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, இப்போ என்ன நடக்குது இந்த பிக்சரை கவனிங்க. மதிலுக்கு அந்த பக்கம் இராணுவம் நிற்குது. யோவாபும் சிறந்த படை இராணுவம், எத்தனை படை வந்துச்சோ தெரியல. தாவீதோட படை பெரிய படை, இராணுவம் மிகப்பெரிய இராணுவம். இந்த நடுவில் மதில், இந்த பக்கம் ஆபேல் பட்டணம். ஆபேல் பட்டணத்துக்குள்ளே சேபா ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்போது பிரச்சனையாக இருக்குங்க. எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அந்த பக்கம் மதிலை இடிக்கிறாங்க, சத்தம் டங்குன்னு கேட்குது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஒரு இராணுவமே உள்ளே வர போகுது. அப்போ ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறான்னா அங்கே நின்று சத்தமாக பேசுகிறான். கேளுங்க எல்லாரும், நான் பேசுகிறத கேளுங்க, யோவாபை கூப்பிடுங்க, நான் பேசணுங்கிறான். அப்படி சொன்ன உடனே எவ்வளோ பெரிய கலக்கத்தின் சூழ்நிலையில் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ எழுந்து பேசணுன்னு யோவாப் உடனே அட அப்படின்னு வந்து நிற்கிறாருங்க. நின்னோன்னு அவள் யோவாவை பார்த்து பேசுவா, நீ தான் யோவாபா அப்படின்னு கேட்பா. எனக்கு அப்பா அப்படி கேட்டோன்னா அதுக்கு அவன் சொல்லுவான், ஆமாம் நான் தான் யோவாப் அப்படின்பா. உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், இந்த ஆபேல் பட்டணம் சாதாரண பட்டணம் இல்லைப்பா, இஸ்ரவேலுக்கே இது தாய் பட்டணம். இந்த பட்டணத்தை குறித்து ஒரு பழமொழி இருக்குது. என்ன பழமொழி தெரியுமா? ஆபேலுக்குள்ள வழக்குகள் வந்தால் உடனே விசாரித்து முடிக்கப்படும் சொல்லி எங்கள் ஆபேல் பட்டணத்தை குறித்து ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழி இருக்கிற அந்த பட்டணத்துக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். யோவாபே, எதுக்காக இப்படிப்பட்ட நல்ல ஒரு தேவனுடைய பட்டணத்தை நீ ஏன் இடிக்கிற அப்படின்னு கேட்பா. தைரியமாக கேட்பா, அழகாக கேட்பா, மெதுவாக கேட்பா, அவங்களுக்கு கோவம் வராமல் கேட்பா. அப்போது யோவாப் சொல்லுவான், எனக்கு இந்த பட்டணத்தை இடிக்கணும் அழிக்கணுங்கிற நோக்கத்தோடு நான் வரல, எனக்கு சேபாவோட தலை வேணும் அப்படிம்பான். உடனே அவன் என்னதுமா சொல்லுவான், உனக்கு சேபாவோட தலை தானே வேணும், இருங்கன்னு சொல்லி ஊருக்குள்ளே போய் அந்த பட்டணம் அந்த மதிலிருந்து போய் உள்ளே போய் ஊரார்கிட்ட பேசுவா. பேசி அவங்க நமக்கு விரோதமாக வரல, சேபாவுக்கு விரோதமாக வந்திருக்காங்க, உடனே சேபாவின் தலையை வெட்டுங்கம்பா.
சொன்னோன்னா ஊராரெல்லாம் அவன் தலையை வெட்டி அந்த மதில்ல இருந்து யோவாக்கிட்ட தலையை போட்டுருவாங்க. யோவா தலையை வாங்கணுன்னு அமைதியாக போயிடுவார். என்ன மாதிரி ஒரு புத்தி உள்ள ஸ்திரீல. ஆமேன். எங்க பிரச்சனை, கலவரம், பட்டணமே கதி கலங்கிட்டு இருக்குது. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ எழும்புறாங்க. அந்த பட்டணத்துக்குள்ள எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. என்னால் அது இமேஜ் பண்ண முடியல. ஒரு இராணுவம் வந்து நிற்குது. ஒரு சாதாரண ஒரு பெண் எழும்புறாங்க. இந்த காரியத்தை முடிக்கணும்னு நினச்சி எழும்புறா. அந்த பக்கம் மதியில் இடிச்சிட்டு இருக்காங்க. அவள் அதைய பெருசாக பார்க்கல, பிரச்சனையை பெருசாக பார்க்கல. என்னடா எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்களே, சரி நம்ம செயல்படுவோம், நான் செயல்படுகிறேன். தைரியமாக பிரச்சனை என்னது யோவாவோடைய போய் பேசுகிறா. என்ன தைரியம் அந்த பொண்ணுக்கு. அந்த ஸ்திரீயோட பேர் கூட வேதத்தில் பதிவிடப்படலை, ஆனால் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த பெண்கிட்ட பணம் இல்லை, படைபலம் இல்லை, கருவிகள் இல்லை, குதிரைப்படை இல்லை, இராணுவம் இல்லை. அவள் ஒரு இராணுவ வீரர் அந்த லிஸ்ட்லேயும் இல்லை. ஆனால் தயையுள்ள போதகம், ஞானமாய் வாயை திறக்கிற ஒரு கிருபை அவள்கிட்ட இருந்துச்சு. ஆமேன். பிரச்சனை நேரத்தில் இந்த பிரச்சனை அப்படியே பட்டணமே கதிகலங்கி போயிருக்கு. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ எழும்புகிறாள், பேசுகிறாள், காரியத்தை முடிக்கிறாள். ஆமேன். இப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் பெண்கள் மேலே இருக்கு. ஆமேன். ஆமேன்னு சொல்லலாமே. ஒரு பட்டணத்தையே காப்பாற்றாருங்க. நிச்சயம் அவ பேசுறத ஒரு இராணுவ அதிகாரி கீழ்ப்படுகிறார். பரிசுத்த வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். எத்தனையோ பெண்களை குறித்து வைத்த வேதாகமம் ஏனோ அவள் பெயரை குறிப்பிடலை, ஆனால் அவள் செய்ததை பதிவு செய்திருக்கிறது. எதற்காக? ஞானம் விளங்க பேசுகிறாள். ஆமேன். அப்போ ஞானம் கர்த்தர் அது இருந்துட்டா போதுங்க. எப்பேற்பட்ட கலக சூழ்நிலையிலும் நீங்கள் எழும்பும் பொழுது நீங்கள் காரியம் உங்கள் வசமாகும். ஆமேன். தேவன் தாமே உங்களை அப்படி அந்த புத்தியுள்ள ஸ்திரீயை போல உங்கள் சூழ்நிலையில் உங்களை எழும்பி உங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வாராக. ஆமேன். எல்லாம் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அந்த புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து நாங்கள் பார்த்தோம்ப்பா. நிச்சயம் அதற்கு என்னை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஞானம் விளங்க எங்கள் வாயை திறக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பல நேரத்தில் நாங்கள் ஞானம் இல்லாமல் நடந்துடுறோம், ஞானம் இல்லாமல் பேசிடுறோம், கோபத்தில் பேசிடுறோம். ஆண்டவரே, ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க தயையுள்ள போதகம் வாயில் காணப்படணும்னு சொல்லி, அதற்கு எங்களை எங்கள் சபையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இங்கே இருக்கிற பெண்களை ஆண்டவரே நீரே உமது ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காய், பட்டணத்தை காப்பாற்றுவதற்காய், இவர்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென்.